Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாமுக்கான 2 நாள் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 நாள் போயிடுச்சு. நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க எனக்கு தெரில. ஒரு சிலர் நல்லாவே படிச்சிருப்பீங்க, எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். இன்னும் நம்மளுக்கு இந்த 2 நாள் இன்னும் நீங்கள் மற்றதை ரிவைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு சிலர் இன்னும் படிக்காமல் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த 2 டேஸ் ஸ்டடி பிளான் தான் இந்த இதில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். பட் நீங்கள் ரொம்ப என்ன செய்யணும் அப்படின்னா யூ ஹவ் டு புட் எஃபர்ட்ஸ். பிகாஸ் இருக்கிறது ரொம்ப கம்மியான டைம். வாயெல்லாம் வளருது என்சோனே வீடியோ எடுக்கிறனால. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் பிளானை பொறுத்தளவுக்கு இப்போ 2 நாள் இருக்குது கரெக்டாக. ஸோ டே 1 and 2 இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் டே நீங்கள் என்ன செய்யலாம், யூ கேன் ஸ்டடி வால்யூம் 1 அண்ட் செகண்ட் டே வால்யூம் 2 படிக்கலாம். அதாவது நான் எல்லாம் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் இன்றைக்கி வால்யூம் 1 ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யலாம், கவர் பண்ணலாம். இல்லை வால்யூம் 2 நாளைக்கு என்ன செய்யலாம், நீங்கள் கவர் பண்ணலாம். இல்லைனா டே 1 நீங்கள் என்ன செய்யுங்க, ஈஸி சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணுங்கள். டே 2 என்ன செய்யலாம், கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், கவர் பண்ணலாம். 2 விதமான பிளான் இருக்கலாம். பட் வால்யூம் 1 வால்யூம் 2 இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலாக என்ன செய்யும் அப்படின்னா படித்து முடிக்கிறதுக்கு டைம் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இதில் நான் படிக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஈஸியான சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும். ஆல்ரெடி நீங்கள் நல்லா படித்த சாப்டர்ஸ்லாம் ஜஸ்ட்டு அது என்ன கான்செப்ட் எப்படி சம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு திருப்பிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். ஏதாவது டிஃபிகல்ட்டான பாட்டு இல்லை ஏதாவது கொஞ்சம் கன்ஃபியூசிங் பாட்டு இருந்தால் மட்டும் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யுங்க, அந்த மெத்தட்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மற்றபடி எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டே போகலாம். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஈஸி சாப்டர் எடுத்தாலும் அப்படி தான். ஈஸி சாப்டர்லாம் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். டிஃபிகல்ட் சாப்டர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்து படிக்கிற மாதிரி என்ன செய்யுங்க, படிங்க. சரியா? இது ஆல்ரெடி படித்து முடித்தவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு. இல்லை நான் அங்கங்கே தான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு 2 நாள் தான் இருக்குது. நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஈஸி சாப்டர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஈஸி சாப்டர்ஸ்னால் என்னது, ஃபஸ்ட்டு 4 சாப்டர் அப்புறம் 12 சாப்டர் இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்சிடும், படிச்சிடணும் ஃபஸ்ட். ஏன்னா இப்போ இருக்க 2 நாள் தான் டைமு. ஸோ ஃபஸ்ட்டு 4 சாப்டர் 12th சாப்டர் நீங்கள் என்ன செய்யுங்க, கம்ப்ளீட்டாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி உட்காந்து ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் அண்ட் 12th சாப்டர் என்ன செய்யுங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நாளைக்கு டுமாரோ இருக்குல்ல, டுமாரோ நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட் எக்ஸசைசஸ் அண்ட் கொஷின்ஸ் என்ன செய்யுங்க பாருங்கள். ஏன்னா இப்போ உட்காந்து ஃபுல் சாப்டர் எடுத்து படிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால தான் நான் சேஃப்டிக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 5 சாப்டர் ஃபஸ்ட்டு 4 சாப்டரும் 12th சாப்டர் என்ன செய்யுங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. தென் மீதி இருக்க சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அண்ட் கொஷின்ஸ். மீதி இருக்க சாப்டர் நான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறேன் எப்படி படிக்கணும்னு. 8th சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அடுத்து 5th சாப்டரில் 5.2 5.5 5.5ல் ஒரே ஒரு 5 மார்க் இருக்குது. நான் அந்த வீடியோ லிங்க் வைக்கிறேன், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் 6th சாப்டரில் 6.4 6.7 அதுக்கப்புறம் அந்த சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்புறம் ஆல்டிடியூட்ஸ் இருக்குல்ல அந்த சம். நெக்ஸ்ட்டு 9th சாப்டரில் ஏரியா லாஸ்ட் எக்ஸசைஸும் 10th சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸும் இதை என்ன செய்யுங்க, படிங்க. ஸோ இன்றைக்கி உட்காந்து நீங்கள் என்ன செய்யணும், கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸும் 12th சாப்டரும் முடிச்சுருங்க. தென் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். மீதி என்னென்ன சாப்டர், அதாவது இந்த ஃபஸ்ட்டு 4 12 நீங்கள் இன்றைக்கி மதியமே படிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன செய்யலாம், மீதி ஒரு 2 லெசன் எக்ஸ்ட்ரா படிக்கலாம். ஸோ இது ரொம்ப இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி இந்த 5 சாப்டர் முடிச்சுட்டு மீதி நாளைக்கு எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பார்க்க சொல்லியிருக்கேன். இல்லை நான் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் 12th சாப்டர்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த மற்ற சாப்டர்ஸ் எடுத்து என்ன செய்யுங்க, ஈஸியான சாப்டர்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் படிக்காத சாப்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 சாப்டர் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 10 சாப்டர் என்ன செய்யுங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு மீதி இருக்க 2 சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். அதான் நான் மீன் பண்ணுறேன். சரியா? நீங்கள் படித்த லெசனெல்லாம் தரவாக படிச்சுட்டு படிக்காத லெசன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அண்ட் கொஷின்ஸ் பாருங்கள். இது ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த 1 to 4 and 12 இன்றைக்கி படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அண்ட் கொஷின்ஸ் என்ன செய்யுங்க, நாளைக்கு படிங்கன்னு சொல்கிறேன். சரியா? அண்ட் எல்லாமே படித்தவங்களுக்கு இன்றைக்கி வால்யூம் 1 நாளைக்கு வால்யூம் 2 அப்படின்னு படிக்கலாம். இன்டர்மீடியட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் படித்ததெல்லாம் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நாளைக்கு படிக்காத லெசன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எக்ஸசைஸ் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறேன். பட் மேக் ஷுர் ஒரு 5 சாப்டராவது நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கணும். எல்லா சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அண்ட் கொஷின்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான் தான். ஸோ 3 ஸ்டேஜுக்கு சொல்லிட்டு இன்டர்மீடியட்டில் இருக்கவங்க என்ன பண்ணணும், நீங்கள் படித்ததெல்லாம் இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு நாளைக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அண்ட் கொஷின்ஸ் படிங்க. மற்ற படிக்காத சாப்டர்ஸில் ஃபுல்லாக படித்தவங்களுக்கு இன்றைக்கி வால்யூம் 1 ரிவைஸ் பண்ணி முடிங்க, நாளைக்கு வால்யூம் 2 ரிவைஸ் பண்ணி முடிங்க. தென் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க இன்றைக்கி இந்த 5 சாப்டர் 1 to 4 and 12 முடிச்சுட்டு மீதி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைசஸ் அண்ட் கொஷின்ஸை நாளைக்கு பாருங்கள். சரியா? ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் பிளான். நெக்ஸ்ட்டு 6th சாப்டரோட ஃபார்முலா ரிவிஷன் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.